ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, சேலம் சுகர்நாடி ஜோதிட வித்தகர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை சுகர்நாடி ஜோதிட ரகசியல் தலைப்பில் ஐயா வரவேற்றிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வராகிமிகர் ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜோதிட கருத்தரங்கத்தில் என்னை சுகர் நாடியில் அழைச்ச வராகிமிகர் ஜோதிட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ சுகர் நாடியில் ஜாதகம் நம்ம பார்க்குறோம், சுகர் நாடியில் ஜோதிட பயிற்சி கொடுக்குறோம். அதே போலங்க நம்ம பஞ்சாங்கம் நிறைய பஞ்சாங்கம் இருக்குது. கணிதத்துலேயும் நமக்கு திருக்கணிதம் வாக்கியம்னு கணிதம் இருக்கு. எனக்கு பிடிச்சது வாக்கியம் தான். அதை நம்ம கூட்ட ரவி கிட்ட வந்து வாக்கியத்தில் பஞ்சாங்கம் வாங்கி கொடுங்க அப்படின்னு போன வருஷம் சொன்னோம், வாங்கி கொடுத்தாரு. இந்த வருஷம் முழுசாக ஏழுமலை ஐயாவுடைய ஆலோசனை பிரகாரம் முழுசாக வாக்கியத்தில் வாங்கிட்டு வச்சுக்கிட்டாரு. அந்த வாக்கியங்கிற கணக்கு வந்து பரவாயில்லையா இல்லை திருக்கணிதம் பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாருங்க சார் சொல்லுங்க. இப்ப நம்ம இதை எதை வச்சு தான் சொல்றது? திருக்கணிதத்துல மீனத்துல இருக்குது, இருங்க, திருக்கணிதத்துல வந்து மீனத்துல இருக்குது, வாக்கியத்துல கும்பத்துல இருக்குது. இப்ப நாம ஒரு குழந்தை குறிச்சு கொடுக்கணும்னு வச்சுங்க, சனி பகவான் எங்க போடுறது? மீனத்துல போடலாமா கும்பத்துல போடுறதா? கும்பத்துல தான் போடணும். பலனும் கும்பத்துல தான் பலனா வரும். அது திருக்கணிதம் வேணுங்கிறீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வாக்கியம் வந்து 100க்கு 100 நிகரா வேலை செய்யும். அதான் சார், அதான் சார். இப்ப நீங்க வந்து வாக்கிய ஏங்க ஒரு இல்லைங்க, ஒருத்தர் இல்ல ஒருத்தரா பேசுங்க, எல்லாம் பேச வேண்டாங்க. உங்களுக்கே நான் சொல்றேன். திருக்கணிதை எடுத்துதான் பலன் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீ திருக்கணிதத்துல பலன் சொல்ல, ஆனா வாக்கியத்துல விரும்பி பலன் சொல்றீங்க, வாக்கியத்தை எடுத்துக்கலாம். ஆனா வாக்கியம் 100% 100% எனக்கு சொல்றது கம்பண்டபிளா இருக்குது. அப்ப வாக்கியம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க பலன் சொல்றது கரெக்டா இருக்குது. அதனால எங்களுக்காக நாங்க வாக்கியத்தை எடுத்துக்கிட்டோம். நீங்க சார் அதெல்லாம் எல்லாரும் சொல்றீங்கன்னு சாயந்தரம் ஆயிரும், பேசணும் சாயந்தரம் ஆயிடும். எங்களுக்கு வாக்கியமே சிறப்பு. சரி சரி விடுங்க, வந்து சொல்லுங்க, எடுத்துக்கலாம். அது அவங்க விருப்பம், எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகான பலனெல்லாம் சொல்லணும். அந்த ஜாதக பலன்கள் வந்து நம்ம சொன்னோம்னா அந்த ஜாதகத்துக்கு என்ன நடந்தது, நடக்க போது கர்மாவை ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். அது திருக்கணிதத்தில் சொல்லுங்க, வாக்கியத்தை சொல்லுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு பெண் குழந்தை ஜாதகம் திருப்பதியிலேருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் வந்து 2-3 நாளைக்கு பார்த்துட்டேன். இன்னைக்கு அந்த அம்மா ஒரு மெசேஜ் எனக்கு போட்டிருக்குறேன். அந்த மெசேஜ் கூட உங்க குறிப்புக்கு அனுப்புறேன், என்னன்னு பாருங்க. அந்த ஜாதகம் அனுப்பிட்டவொடனே நான் இந்த மாதிரி போர்டில் போட்டுருக்கேன், இல்லைன்னா இப்படி எழுதி வச்சுக்கிட்டு ஜாதகம் சொல்லுவேன். அந்த போர்டில் போட்டுருக்குறோம், அதையும் நீங்கள் பாருங்க, நீங்களும் பாருங்க. இல்லைன்னா அந்த கள்ளக்குறிச்சி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்க்குற நேயர்களுக்கும் சொல்கிறேன். நான் ஒரு முறை அதனுடைய ஜாதகத்தை முழுமையாக வாசித்து காமிச்சிடுறேன், அப்புறமேல் நீங்களும் போட்டுங்க. ஒரு பெண் குழந்தை ஜாதகம் தான், 9/11/2023 9:40 AM, பிறந்த ஊர் திருப்பதி. லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்கணத்துக்கு 3ல் சனி பகவான், லக்கணத்துக்கு 4ல் ராகு, லக்கணத்துக்கு 5ல் குரு, லக்கணத்துக்கு 10ல் சந்திரன், சுக்கரன், கேது, லக்கணத்துக்கு 11ல் சூரியன், செவ்வாய், லக்கணத்துக்கு 12ல் புதன். அம்ச லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன லக்கணம், சிம்மத்துல குரு புதன், கன்னியில கேது, துலால மாந்தி, விருச்சகத்துல சனி பகவான்,
கும்பத்துல சந்திரன், மீனத்துல ராகு சுக்கரன், மேசத்துல சூரியன், ரிஷபத்துல செவ்வாய். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல சூரிய திசை 2 வருஷம் 9 மாசம் 15 நாள். இப்ப நடப்பு சூரிய திசையில சுக்கரம் புத்தி இந்த ஜாதகம். இது நம்மகிட்ட அனுப்புறாங்க. இன்னைக்கு வயசு பார்த்தீங்கன்னா 2 முடிஞ்சு 3 நடந்துட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்ம சொல்லணும். நம்ம சொன்னோம்னா அவங்க சாக் ஆகணும். பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இப்ப சொன்னீங்களா அப்படிதான் நம்மளை கேட்கணும். இப்போ அவங்க திருப்பதியில் இருக்கிறாங்க, நம்ம வந்து இங்கே நம்ம மூஞ்ச பார்த்தரல. ஆனால் அவங்க ஜாதகம் அடிச்சாங்க, நான் பார்த்து சொன்னேன். நான் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், இந்த குழந்தை எந்திரிச்சு நடக்காது, பேச ஆரோக்கியமா இருக்காது. இந்த குழந்தை பேசாது, நடக்காது, ஆரோக்கியமா இருக்காது, படுத்த படுக்கையில அப்படியே படுத்திருக்குதான்னு கேட்டேன். ஆமாண்ணாங்க. இதுக்கு எந்த மாதிரியான கணிதம் எடுக்கணும், இது எப்படி இந்த கணிதத்தை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லக்கணத்தை குரு பார்க்குதுங்களா, லக்கணாதிபதி லக்கணத்தை பார்க்கறது சிறப்பு தானே. கோடி தோஷம் நிவர்த்தின்னு சொல்றீங்களா, ஆனா அந்த தோஷங்க நிவர்த்தி ஆகல. லக்கணத்தை லக்கணாதிபதியை பாக்குறாரு, கோடி தோஷம் நிவர்த்தி, ஆனா நிவர்த்தி ஆகல. ஏன் நிவர்த்தி ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க சுகர் நாடியில் நாங்க எப்படி எடுப்போம்னா, அது 100 வயது ஆண்களா இருந்தாலும் சரி, 100 வயது பெண்களா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், 10 வருஷம் 5 வருஷம் இருந்தாலும் லக்கணம் தான் பார்ப்போம் நாங்க. முதல்ல லக்கணம் நல்லா இருக்குதான்னு. லக்கணம் யாரோட காலில் இருக்குது? லக்கணம் வந்து மூலம் 3ஆம் பாதத்துல இருக்குது. மூலம் 3ஆம் பாதம் லக்கணம். லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. அவர் வந்து சுக்கிரங்காலில் இருக்கிறார். பரணி 1ஆம் பாதத்துல இருக்கிறார். சந்திரன் சூரியங்காலில் இருக்கிறார். இந்த 3மே பலன் இழந்து போச்சுங்க. லக்னம், லக்னாதிபதி, சந்திரன் 3 பேரும் உடனே பலன் இழந்துருச்சு. இந்த 3 தாங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, ஆளுமை திறமையா இருக்கிறதுக்கு, செயல்படுறதுக்கு, அவனுடைய வளர்ச்சிகள் இந்த 3 தான். லக்னம், லக்னாதிபதி, சந்திரன். லக்னங்கிறது நம்மளுடைய அகம் சார்ந்தது. லக்னங்கிறது நம்மளுடைய அகம் சார்ந்தது, உயிர். நம்ம லக்னாதிபதிங்கிறது வந்து ஆத்மகாரகன். உடலாதிபதி சந்திரன் வந்து நம்மள வெளியில இருக்கிற உடல் காரகன். இந்த 3ம் பலமா இருக்கணும். இந்த 3ம் பலமா இல்லைன்னா அது ஒரு கூழு முட்டை, அது செயல்படாது அப்படின்னு நாங்க எங்களுடைய சுகநாட்டில் சொல்லுவோம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னா ஆமான்னு விட்டாங்க அவங்க. ஆமாங்க, இன்னும் 2 முடிஞ்சு 3 நடக்குது, எந்திரிச்சு நடக்கல, பேசல, நல்ல ஆரோக்கியமா இல்லை, கைய காலம் சும்மா ஆட்டல, அப்படியே பிறந்து படுத்த படுக்கையா இருக்குது அப்படின்னு. இதுக்கு பேர் எங்க ஊர் பக்கம் என்னம்பாங்கன்னா சப்பானிம்பாங்க. சப்பானி உக்காந்துக்கிட்டே இருக்கு, சப்புன்னு எந்திரிச்சாது. 10 வருஷம் இருந்தா கூட இப்படி இருக்கும். சரி, இந்த இப்படி இருக்குது இந்த குழந்தை, நல்லா ஆகுமா, நல்லா ஆகும், இது நல்லா ஆகுமா, உயிர் பிழைக்குமா, நல்லா எந்திரிச்சு பேசுமா, நடைமுறையா இருக்குமா, படிக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம எதிர்காலத்தை பற்றியெல்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்ல முடியாது. சூரியன் திசை முடியட்டுமா, சூரியன் திசை வரைக்கும் இது இப்படித்தான் இருக்கும். சந்திர திசை வந்தா இந்த பொண்ணுக்கு ஒரு ஆயுள் தோஷத்தை கொடுக்கும். ஆயுள் தோஷம் கொடுத்துட்டா அப்புறமேல அது உயிர் பிழைக்கலன்னு சொல்றேன். அந்த சூரியன் திசை முடிச்சு சூரியன் திசை முடிச்சு சந்திர திசை வருதான். சந்திர திசையில இது பிழைக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதுக்கு வந்து நீங்க சந்திர திசை, சந்திர சுயபுத்தியிலேயே ஒரு மருந்து கோப்பான கண்டத்தை கொடுக்கும். அது அன்னைக்கு பேசிக்கலாம். அதை முடிச்சுட்டு 10 மாசம் முடிஞ்சுட்டு எனக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். இப்போ அந்த அம்மா வந்து எனக்கு பதிவு போட்டுக்குது. யாருக்கெல்லாம் வேணுமோ உங்க வாட்ஸ்அப்ல அந்த அம்மாவோட பதிவு அனுப்புறேன். நானும் பார்க்கல இந்த முகத்தை, நீங்களும் பார்க்கல. அந்த அம்மா எப்படியாச்சும் அந்த குழந்தைய காப்பாத்திருங்க, உங்களால என்னென்ன பரிகாரம் பண்ணுமா, என்னென்ன மந்திரம் பண்ணுமா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை காப்பாற்ற முடியுமா பரிகாரம் பண்ணி? சொல்லுங்க சார். யாரெல்லாம் காப்பாத்துறீங்களா? இப்போ 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன். இந்த குழந்தைய எந்திரிச்சு நடக்க வச்சு, பேச வச்சு, நல்லபடியா நம்மள மாரி ஒரு ஆரோக்கியமா என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி, நான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் தரேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, என்ன நோய் இருக்குது, அந்த குழந்தை ஏன் இருக்குது. சந்திரன் திசையில சுயபுத்தியில இறந்துருங்க. சந்திரன் திசை சுயபுத்தியில இறந்துரும் அந்த குழந்தை. எப்படிங்க? சந்திரன் திசையிலேயே சுயபுத்தியில இறந்துரும். அப்புறமேல் போய் எங்க நீங்க காப்பாற்ற போறீங்க, பரிகாரம் பண்ண போறதா அந்த குழந்தைய வந்து
ஆரோக்கியம் பண்றது. சந்திர திசையில பிறந்தா இறந்துடும். அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுடைய ஃபோன் நம்பர் வேற, ஊர் இருந்தாலும் அட்ரஸ் இருந்தாரேன். சூரியன் திசை முடிஞ்சு சந்திர திசை இறந்துடும். ஏன் சந்திர திசை இறந்துடும்? அதுக்கெல்லாம் விதி வேணும் இல்லையா? அஷ்டமாதிபதி உங்க லக்கணமா ஏன் லக்கணமா நம்ம சொந்த பொண்ண ஜாதி ஜனம் யாரா இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெற்றால், அஷ்டமாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிட்டால், அந்த ஜாதகம் அந்த குழந்தை அந்த திசமுத்தியில இறந்துற ஆறத்தான் தானா? அஷ்டமாதிபதி கால் கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த திசமுத்தியில இறந்துருங்க. இப்ப இந்த சந்திரன் யாரோட காலில் இருக்குது? சூரியன் என்ன வாக்குறாரு? அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் எங்க இருக்குது? 12 கெட்டு போயிடுச்சா? சந்திரன் திசை வந்து சுயபுத்திலே அந்த குழந்தை இறந்துரும்ல. இப்ப எங்க ஊர் பக்கம் வந்து இது சப்பானி, கை கால் ஆட்டாது, அப்படியே படுத்த படுக்கையாகும், சுயநலம் இல்லாகும். நான் ஒரு வீட்டுக்கே போனேன் ஜாதகம் பார்க்கறதுக்கு. 15 நாள் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். 15 நாளுக்குள்ள அந்த குழந்தை இறந்து போச்சு. இதே ரேஞ்ச் தான் எழுதி போச்சு. அப்ப அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்ப இந்த குழந்தைய குலைக்கிறதெல்லாம் அரிது. நீங்க அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மா வாங்கின வரம், ஒருத்தருடைய ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 8 12 பகை நீஸ் அஸ்தங்க சீரோல ஜீரோ சந்தியில மிருத்யு பாகையில, இது எத்தனையோ ஒரு விதம் இருக்குது. ஒரு 50 விதமான பலம் இருக்குது. பலம் பெறத்துக்கு பலவீனம் பெறத்துக்கு. பலம் பெறுதா பலவீனம் பெறுதாங்கிற பாக்குறத ஜோசியம். நீங்க ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, ஏன் ஜாதகமாகட்டும் மற்ற ஜாதகம் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலமா பலவீனமா, இந்த குழந்தையோட அப்பாவனுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் கெட்டு இருக்கோம். நானு ஒருவருடைய ஜாதகம் வச்சிருக்கிறேன். 5ஆம் பாவம் 5ஆம் அதிபதி அவருக்கு வந்து கெட்டு போயிருச்சு. அவருக்கு குழந்தை பிறக்கிறது அரிது. குழந்தை பிறந்தா இவருக்கு தான் அந்த குழந்தை கர்மா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அவர் ஜாதகம் இருக்குது. அவருடைய பையன் பிறந்தல, அந்த பையன் ஜாதகம் இறக்குறது இருக்குது. அந்த தேதியில இறந்துருவான்னு சொல்லி வச்சுக்கிறேன். அப்ப ஒரு ஜாதகத்துல அப்பா இருக்க அம்மா இருக்க, ஒரு குழந்தை இறக்குது. 1 வயசுல இருக்கட்டும் 10 வயசுல இருக்கட்டும், கல்யாணம் பண்ணோட கூட இருக்கட்டும். ஆனா அப்பதான் பிள்ளைக்கு கர்மா பண்றான்னா, காரியம் பண்றான்னா அது அவன் செஞ்ச பாவம். அப்ப இந்த குழந்தையினுடைய அப்பனுடைய ஜாதகத்திலேயே அப்படித்தான் குழந்தை பிறக்கணும், ஒரு உச்சமா இருக்கணும், ஊனமா இருக்கணும், அது 2 3 வருஷத்துக்கு அவனோட அப்பனுடைய ஜாதகத்திலேயே இருக்கும், அம்மாவோட ஜாதகத்துல இருக்கும். அப்ப அப்பாவோட ஜாதகத்துல அம்மாவோட ஜாதகத்தை பார்க்கணும். அதையும் பார்த்து இந்த குழந்தை பிறந்தா ஒண்ணு ஊனமா பிறக்கணும், சப்பானியா பிறக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தை வயிற்றுலேயே இறந்து பிறக்கும். இதுதான் விதி கான்செப்ட். இப்படி ஜோசிய ஆராய்ச்சி இருக்குது. இப்ப இந்த குழந்தை வந்து நான் சொல்றேன் இறந்துன்னு சொல்லிட்டேன். நான் இந்த குழந்தையோ அப்படியோ அம்மாலையோ அதையும் பார்த்ததில்ல. ஆனா எனக்கு வாட்ஸ்அப்ல ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மொத்தத்துல ஜாதகம் பார்க்க வந்தாவே ஒரு பிரச்சனை, ஒருத்தன் கடன் பட்டுட்டான், ஒருத்தன் நோயாளியாகிட்டான், ஒருத்தன் தொழில் அமையல அப்படின்னு ஜோசியம் பார்க்க வந்தா மக்களுடைய ஆர்வமே அதை வந்து விடுபடுறதுக்கு எப்படி ஜோசியக்காரர் விடுபட்டு தான் வந்துடணும். அதை நல்லா பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா மந்திரமா சொல்லி நல்லா பண்ணி கொடுங்க. அல்ல அப்படி சொல்லி நல்லா பண்றது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய கர்மாவை அனுபவிச்சா தீரணும். இல்ல அவங்க அந்த கர்மாவை அனுபவிச்சா தீரணும். அந்த கர்மாவை மாற்ற முடியாதுங்க. அதே எங்களுடைய கான்செப்ட். அப்படி எல்லாம் யாரெல்லாம் அந்த கர்மாவை நான் நல்வழிப்படுத்தி பரிகாரம் பண்ணி மாத்திரோம்னா, இந்த குழந்தை மாரி என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஜாதகம் இருக்குது. அதை மாத்தலாம்ல, மாத்தலாமா மாத்தக்கூடாதுங்களா? மாத்தணும். இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகனுடைய கர்மா என்ன, முதல்ல லக்னாதிபதி ராசி 3 பலமா இருக்குதா? லக்னமும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி காலை தொட்டுருக்கிறார். லக்னாதிபதி 6ஆம் அதிபதி காலை தொட்டுருக்குது. நீங்க இன்னும் யார் ஜாதகத்திலையும் பாருங்க, லக்னாதிபதி 6ஆம் அதிபதி தொட்டு இருந்தாவே அது 6ஆம் அதிபதி கேட்டுட்டோம் கிடாது கேட்டுங்க. 6ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தாவே அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஒரு விதியை நம்ம உள்ள கொண்டு போய்க்கணும். லக்னாதிபதியா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். உங்க ஜாதகத்தை பாருங்க, லக்னாதிபதி நம்ம ஜாதகத்தை எங்க இருக்கிறார், அவர் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறார்? 3 6 8 12 கூட நட்சத்திரத்துல இருக்கக்கூடாதுங்க. 6ஆம் அதிபதி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி அது 12 பாகத்துல எங்க இருந்தாலும் ஒரு நோயாளியா தான் இருப்பான். அதெல்லாம் மாறாது. லக்னாதிபதி 8ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தாவே 8ஆம் இடம் என்ன கட் பண்ணி ஒட்டுறது ஆப்ரேஷன்.
அப்ப அவனுக்கு உடம்புல கையில காலில் எந்த உடம்புல எங்கனாலும் சொல்லலாம், அந்த மாதிரி இடத்துல ஆபரேஷன் நடக்கணும். லக்னாதிபதி 12ஆம் சாரம் இருக்கிறான், அசலூர் போகணும், அசலூர் வாழணும், வேற ஊர் போயிருந்தான், நிறைய சம்பாதிச்சு கொடுத்தாலும் செலவு பண்ணுவான். அவன் சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கும், இல்லை செலவு பண்ணுறது அதிகமா இருக்கும். யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுக்கணும், அவன் செலவு பண்ணான். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஒரு படம் நான் பார்த்தேன். இந்த இந்த இடத்துல இருந்து எங்களுடைய சொத்து ஆரம்பிக்குது, அந்த எஸ்டேட் அப்படிம்பா. அப்ப அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தை சிவாஜி கணேசன் அந்த அனுபவிப்பான். சொத்து பத்தெல்லாம் இருந்தா அனுபவிக்கலாம். அப்படி சொத்து பத்து இருந்தா கூட, கோடிக்கணக்கான சொத்து பத்து இருந்தா கூட, லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டா அவன் ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருந்தால் அழிப்பான். லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 12லயே தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க. அப்ப அவன் எத்தனை கோடினாலும் 6 நாள் சம்பாதிச்சு கொடுக்கலாம். அவன் அழிக்க பிறந்தவன், எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அழிப்பான். அவன் அந்த விரைவு பண்றதுதான் அவனுடைய வேலை. அப்ப இந்த மாதிரி லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும். முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாதகம் இருக்கான். உங்க லக்னாதிபதி எங்க இருக்கிறான்னு பாருங்க. லக்னாதிபதி 3, 6, 8, 12 இருக்குதா, அந்த காரகத்துல என்ன கொடுத்துக்கிறாங்க, அந்த காரகத்தை அனுபவிக்கணும். நமக்கு என்ன கொடுப்பனை, அந்த கொடுப்பனை நம்ம அனுபவிச்சே தீரணும். இப்ப லக்னாதிபதி 4ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்கிறாரா, 4ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறி 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்தா அவனுக்கு வீடு, வண்டி, வாகனம், ஆடும்பொருள், அசைம்பொருள், சொத்து பத்தி சுகமா இருப்பான். அப்ப இந்த மாதிரி நமக்கு லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி போய் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறார்ல, வீடு கொடுக்குறாருல, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 1, 4, 7, 10, 1, 5, 9 கேந்திர திரிகோணத்துல இருந்து, அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்தா அந்த எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடம் நல்லா இருக்கும். அப்ப லக்னாதிபதி 1, 5, 9 தொடர்பு இருக்கணும், இல்லைன்னா கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். இதுதான் பலமா இருக்கும். அதே போல லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும், கால் கொடுத்த கிரகமும் நல்லா இருக்கணும். லாபுரம் லக்னம் வர்க்கோத்தம் பெறணும். லக்னம் வர்க்கோத்தம் பெறணும். லக்னம் வர்க்கோத்தம் பெற்றுச்சுன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிரும். அந்த நாட்டுல உலகத்துல போராடி அதை வெற்றி ஜெயிச்சிருவாங்க. அவங்க என்னென்ன தொழிலை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ நம்ம தொழிலுக்கு வந்துடலாமே. ஒரு ஜாதகத்துல லக்னம் வர்க்கோத்தம் பெற்றிருக்குது, லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு, ராசியாதிபதி பலமா இருக்கிறாரு, 10ஆம் அதிபதி பலமா இருக்கிறா, ஜோதிடத்துல பலம் பெற்றுறாங்க. ஜோதிடத்துல இப்ப சாப்பிட்டு உணவு இடைவேளைக்கு பின்னாடி அங்க பேசியிருந்தான். எல்லா ஜோதிட நண்பர்களும் சொல்றாங்க, நான் 100 ரூபாய் கேட்டா 100 ரூபாய் தரங்கிறாங்க, கோடீஸ்வரன் ஆகிறான் 100 ரூபாய் தரங்கிறாங்க, 200 ரூபாய் ஜாதகம் பாருங்கிறாங்க, 50 ரூபாய் ஜாதகம் பாருங்கிறாங்க, 500 ரூபாய் கேட்டா ரொம்ப சங்கடமா இருக்கிறாங்க, 10,000 வாங்குறாங்க ஜோசியம் பாக்குறது, ஒரு ஜாதகம் பாக்குறது 10,000 வாங்குறாங்க. உலகநாதன் ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு, 1,25,000 ரூபாய் வாங்குறாரு. ஒரு ஜாதகம் பார்த்தா எவ்வளவு வாங்குறாரு, 1,25,000 ரூபாய். என்ன இப்படி கையை விட்டுதான் பிடிச்சுக்குவாரு. அது என்னை பார்த்தாருன்னா இப்படித்தான் இருப்பார். என்னை பிடிச்சது தம்பி விஜய் ஒரு ஜாதகத்துக்கு 1,25,000 ரூபாய் வாங்கிட்டு வாண்ட வந்தாங்கிறாரு. இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப ஒரு ஜோதிடருக்கு நம்ம கிரகம் எப்படி இருக்கணும், நம்ம அதிகமான காசு எப்படி வாங்கணும், ஜோதிடத்துக்கு நம்ம ஜோதிடர்கள் எப்படி இருக்கணும். 10ஆம் பாவத்துல புதன், சந்திரன், குரு தொடர்பு இருந்தா நீங்க 1000 வாங்கலாம், 5000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம். ஜோதிடனாவே குரு, சந்திரன், புதன் 10ஆம் பாவம் தொடர்பு இருக்கா, நீ கேட்ட காசு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு தொடர்பு இல்லையா, அவங்க கொடுக்குறத நீங்க வாங்கிக்கணும், அவங்க கொடுக்குறத நீங்க வாங்கிக்கணும். அப்ப நாம என்ன பண்ணோம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம இந்த துறைக்கு வந்துக்கிறோம், நம்மளுடைய ஜோதிடம் எப்படி இருக்குது, நம்மளுடைய வருமானம் எப்படி இருக்குது, நம்மளுடைய 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பலமா இருந்தா நீங்க வாங்கலாம். 1000 வாங்கலாம், 2000 வாங்கலாம், 5000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம். வாங்குறாங்க சார், 5000 வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க, உலகநாதன் 1,25,000 வாங்குறாங்க, நான் 50,000 வாங்குறவங்க இருக்கிறாங்க. இப்படி வாங்குறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜோதிட நிலை, அவருடைய பவர் எப்படி ஆகுது. இப்போ இது 40 வாட்ஸ் இந்த டிப்ளேட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளிச்சான். 100 வாட்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சான். 1000 வாட்ஸ் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளிச்சான். அப்ப குரு, சந்திரன், சுக்கிரன் 10ஆம் பாவம் தொடர்பு நமக்கு இருக்குதுன்னா பலமா இருக்கும். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும், லக்னாதிபதி கால் கொடுத்த கிரகமும் 10ஆம் பாவம் தொடர்புன்னா நீ சொல்ற காட்சி கிடைக்கும். அவன் சொல்றது நாம வாங்கக்கூடாதுங்க. என்னட்டு என்ன தெரியுங்களா, இப்போ திருமண போறதுக்கு இப்ப இங்க உள்ள வந்தவிட்டு அனுப்புனாங்க, ஜாதகம் வந்துருச்சு, இங்க உட்காந்து சொன்னேன் அமௌண்ட் 1000 ரூபாய் பணம் போடணும், இப்ப பணம் 1000 அனுப்பிச்சுட்டு. நான் சொல்ற காசு தான் அவங்க கொடுக்கணும், அவன் சொல்ற காசு நான் கேட்க மாட்டேன்.
1000 ரூபாய் பணம் சொல்லி திருமணம் போறது ஒரு பேர் பார்த்து பாக்குறேன். அவ்வளவுதான். நீ 100 கொடுக்குறேன், 200 கொடுக்குறேன், 300 கொடுக்குறேன், கொடுத்து யார்கிட்டயே பார்த்துட்டு போ. இந்த மாதிரி நாம நம்மளுடைய நிலைப்பாடு, நம்மளுடைய கிரகம் வலிமை என்னன்னு அறிஞ்சுக்கணும். இப்படி அறிஞ்சு நம்ம பலன் சொன்னா தான் நமக்கும் ஜோதிடமும் நல்லா இருக்கும். அப்ப நமக்கு ஜோதிடத்துல விதிமுறைகள் வேணும். இப்ப ஜோதிடத்துல நிறைய விதிமுறை இருக்குதுங்க. அந்த விதிமுறையில நம்ம மெருகூட்டிக்கணும். எல்லா விதிமுறையும் மெருகூட்டி கொண்டாந்து முன்னாடி நிறுத்திக்கணும். இப்ப நான் சேலத்துல இருந்து கள்ளக்குறிச்சி வந்தேன்னு வச்சுக்கீங்க. நான் வரும்போது செல்லணுன்றது அக்க பக்கத்துல பார்த்துட்டு வரேன். அப்படிதான் வரும். ஜோசியத்தை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஜோசியம்னா என்னன்னு தெரியாது. அது பாட்டு வந்துட்டு இங்க இந்த யூடியூப் ஓபன் பண்ணாங்கன்னா அந்த 2000 விதி எல்லாம் எனக்கு முன்னாடி நின்றுக்கும். இந்த 2000 விதி கொண்டாந்து வச்சுக்கணுங்க. அப்பதான் ஜோசியம் சொல்லலாம். பொழுதுனைக்குமே படிச்சுக்கிட்டேன், பொழுதுனையும் அந்த புத்தகத்தையே பார்த்துக்கிட்டு தான் வரேன். அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வலிமையா இருக்குது அப்படின்னா சூரியனோட அஸ்தங்கமான கிரகம் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொல்லணும். இப்ப சூரியனோட சேர்ந்த கிரகம், சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற கிரகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி கொடுத்துக்கிறோம். அந்த டிகிரி எல்லாம் நம்ம பொழுதுனைக்குமே படிச்சுக்கிட்டுலாம் கூட அது ஒரு கான்செப்ட் தான். சுக்கரனா 9 டிகிரி. அது எப்படி அந்த கணக்கு எடுத்துக்கிறது? அதை பொழுதுக்கு மண்டையில வச்சுக்கணும்னா சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய வீடு எதுங்க? மீனம். அதை 9 நினைச்சுங்க. மீனத்துக்கு 9. அப்படியே வாங்க, அடுத்த அந்த அஸ்தகம் பெறக்கூடிய கிரகம் எது? சூரியன் விட்டுருங்க, சந்திரன் விட்டுருங்க, அஸ்தகம் பெறாது. அடுத்து யார்? அஸ்தகம் இல்ல, குரு. கடகத்துல குரு இருப்பாரு உச்சமா. அப்ப அந்த சுக்கரனுக்கு 9 சொன்னமா, அதுல 2 டிகிரி சேர்த்திங்க. இது என்ன? அது குருவுக்கு 11. அதுல இருந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? புதன். அவருக்கு 2 டிகிரி சேர்த்திங்க. எத்தனை ஆச்சுங்க? 13. அடுத்தது உச்சம் பெறக்கூடியது, அதுக்கு ஒரு 2 டிகிரி சேர்த்திங்க. அடுத்தது உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர்தான் வக்கரம் பெறுவார். இந்த 5 கிரகத்துக்கும் சூரியனுக்கு பக்கத்துல நம்ம சொன்ன டிகிரி உள்ள இருந்தா அஸ்தங்கம். இவர் லக்னாதிபதியா இந்த கிரகம் எல்லாம் அஸ்தங்கம் பெற்றா இந்த பலனை சொல்லலாம். இப்ப இதுக்கு பொழுதையும் படிச்சுக்கிட்டே இங்க எழுதி வச்சுட்டு போனா அதை பார்த்தோன்னு சொன்னேன். இதுதான் ஒரு சூட்சமான கணக்கு. இந்த மாதிரிதான் எல்லா கணக்குமே வச்சுக்கிறோம். இப்ப இந்த பஞ்சாங்கமாகட்டும், சீனிவாச பஞ்சாங்கமாகட்டும், ஆற்காடு பஞ்சாங்கமாகட்டும், எல்லா பஞ்சாங்கத்திலயும் ஒரு கிரகத்துக்கு வேதகன் சொல்லிக்கிறாங்களா? வேதகன் சொல்லிக்கிறாங்க. இப்ப சூரியனுக்கு யார் வேதகன்? சுக்கிரன். அப்ப சூரியன் பரணி பூரம் போராட்டத்துல இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஆமா, வேதகன் கால் வாங்கிருச்சுன்னு பார்ப்பான். அந்த வேதகன் அந்த சூரியன் வேதகன் கால் வாங்கினா கெட்டு போயிடுச்சா? பஞ்சாயத்துல அப்படிதான் சொல்லிருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த சூரியனுக்கு வேதகன் சுக்கரனா, அந்த சுக்கரம் ஜாதகத்துல பலன் இழந்திருக்கணும். அந்த சுக்கரம் வேதகன் சூரியனுக்கு வேதகன் சுக்கரம் பலன் இழந்தா சூரியனோட காரகம் அத்தனை வேலை செய்யும். அப்ப புதனுக்கு வேதகன் யாரு? செவ்வாய். அப்ப ஒரு ஜாதகத்துல புதனுக்கு வேதகன், புதன் போய் மிருக சிரீசன் சித்திரை அவிட்டத்துல இருக்குதா? அப்ப புதனுக்கு வேதகன் செவ்வாய் எப்படி இருக்குது பார்க்கணும். செவ்வாய் பலன் வந்தா அந்த புதனுடைய காரக அத்தனையும் படிப்பான். இப்ப நீங்க எந்த லக்கணமா வச்சீங்க? புதன் போய் செவ்வாய் காடு வாங்கிருச்சு, செவ்வாய் கேந்திரம் சொல்லிக்கிட்ட உச்சம் ஆட்சி பெற்றுச்சு, அந்த ஜாதகம் படிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எழுதி வச்சுலாம் படிக்க தேவையில்லை. அந்த ஜாதகம் படிப்பு கம்மிங்க. கல்விக்காரகன் யாரு? வித்தியாகாரகன் யாரு? புதனா? புதன் என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றுருச்சு, செவ்வாய் பலம் பெற்றுருச்சு, படிக்க மாட்டான்னு சொல்லலாம். படிப்புல தடை வரும், தாமதம் வரும். உளுந்து படிச்சாலும் படிப்பு ஏறாது. உளுந்தாங்க. இப்ப சுக்கரனுக்கு வேதகன் யாரு? சுக்கரனுக்கு வேதகன் யாருங்க? சுக்கரனுக்கு வேதகன் யார்? சுக்கரனுக்கு சனி வேதகன். சுக்கரனுக்கு சனி வேதகன். சுக்கரன் அனுஷம் பூசம் உத்திரட்டாதிகளுக்கு தான் பார்ப்பேன். ஆமா, சுக்கரன் போய் வேதகன் காலுக்குது. அப்ப சனி என்ன பண்ணும்? பலன் இழந்திருக்குதா? அப்பதான் நல்ல மனைவி கிடைப்பா. நல்ல மனைவி சார். ஒரு பெண்ணு நம்மளோட பிரின்சிபல் வரணும்னா நல்லதா இருக்கும். அந்த சுக்கரனுக்கு வேதகன் சனி கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நல்ல மனைவி கிடைப்பா, நல்ல பெண் பிரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அளவுள்ள பெண்ணா நம்ம பார்க்கலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். ஆனா சுக்கரன் ஆட்சி உச்சம் கேந்திரம் எடுத்தா அழகு இல்லாத பெண்ணை தான் ரசிப்பான். அழகு இல்லாத பெண்ணை தான் கல்யாணம் பண்ண முடியும். அன்பா இருக்காது மனைவி, ஆதரவா இருக்காது மனைவி. ஏன் மனைவி பெண்களே அப்படி தான் இருப்பாங்களாம். இது ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்தா அக்கா கூட பிறந்தவங்களாம் இப்படிதான் இருப்பாங்க. கூட பிறந்தவங்களும் அக்கா தங்கச்சி தானே, அவங்களும் இப்படித்தான் பேசுவாங்க. அவனோட ஆதரவு இருக்காது, மனைவி ஆதரவு இருக்காது, மொத்தத்துல பெண்கள்னால ஆதரவு இருக்காது. இப்ப இந்த மாதிரி வேதகன்னா அந்த ஜாதகத்தை பிரிச்சு பார்க்கணும்.
அப்ப நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்ப நம்மளுடைய ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, எல்லாமே எப்படி இருக்குது, எந்தனுடைய முறையில் இருக்குது, எல்லா விதியும் நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷத்துல பார்க்கணும். ஒரு ஜாதகத்துக்கு வேதகனுடைய காலில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அந்த வேதகன் காலில் இருக்குதோன்னு பார்த்துட்டா வேதகன் பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதான்னு பார்க்கணும். சரி, நமக்கு லக்னாதிபதி எங்க இருக்கிறார், லக்னாதிபதி அஸ்தங்கம் ஆகிக்கிறாரா, அது பார்க்கணும். முதல்ல பார்த்துங்க, லக்னாதிபதி அஸ்தங்கம் தரக்கூடாது, லக்னாதிபதி சந்திக்கு போகக்கூடாது, லக்னாதிபதி வேதகன் கால் வாங்கக்கூடாது, வேதகன் கால் வாங்கி வேதகன் பலம் பெற்றுச்சுன்னு பார்க்கணும், மிருத்தி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விதிமுறை இருக்குது. இல்லை, ஒரு கிரகம் பலவீனம் அடையிறதுக்கு நிறைய விதி இருக்குது, ஒரு கிரகம் பலம் பெறதுக்கு நிறைய விதி இருக்குது. ஒரு 30-40 விதி இருக்குது. இந்த விதியெல்லாம் ஒரு செகண்ட்ல ஓட்டி பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல நான் பார்த்தேன், புதனுடைய காலில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த புதனுடைய நின்ற நட்சத்திராதிபதி வேதகன் பலம் பெற்றுச்சு, நோய் வந்துன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். புதன் போய் மிதுன லக்கணம், உதாரணத்துக்கு சொல்றேங்க, நம்ம உங்க ஜாதகத்திலே கூட இருக்கலாம். மிதுன லக்கணம், புதன் போய் லக்னாதிபதி வேதகன் கால் வாங்கிருச்சு, அந்த வேதகன் ஆட்சி பெற்றுட்டாரு, நோய் வந்துருச்சுன்னு சொன்னா ஆமாப்பா, சிம்பிளா எடுத்துடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் இப்படி ஒரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துன்னு ஒன்று சொல்லிக்கலாம், லக்னாதிபதி வேதகன் கால் வாங்கிருச்சு, வேதகன் ஆட்சி பெற்றுட்டாரு, இந்த ஜாதகம் ஒரு நோய் வந்துச்சுங்க, ஆமான்னு தான் சொல்லணும், மறுக்க முடியாது. உங்க ஜாதகத்துல இருக்குதா பாருங்க, லக்னாதிபதி வேதகன் கால் வாங்கி அந்த வேதகன் 6ல் ஆட்சி பெற்றுக்கிறாரா பாருங்க, நோய் ஒரு நோயோட தான் இருக்கணும், நீங்க மீற முடியாது. இப்படி ஒரு செகண்ட்ல சுகநாடி என்ன ஜோதிட ரகசியங்கிற நூல்ல 2000 விதி எழுதிருக்காங்க. நீங்க இப்படி விரிச்சு பாத்தீங்கன்னா தானா வரும் சார். அதனுடைய முன்பகுதியில் ஒரு 10-15 பாகம் கொடுத்துக்கிறேன், எல்லாமே இந்த விதி தான் கொடுத்துக்கிறேன். நீங்க அந்த புக்கை வாங்கிட்டு பாத்தீங்கன்னாவே இந்த கிரகம் பலம் பெறுதா பலவீனம் ஆகிறதுக்கு 12 பாவத்துக்கும் ஒரு 50 விதி கொடுத்துருக்குறேன். அந்த விதியை போதுமே, அந்த விதி பார்க்கலாம், நீங்க பார்த்து சொல்லிவிடலாம், அப்படியே மனப்பாடம் ஏற்றிக்கலாம். அப்படி எதிரே பார்த்தோன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலிமையா பலமா பலவீனமா இதான் பார்க்கணும். அப்புறமேல இன்னொன்று சொல்ற பாருங்க, நான் இந்த கோச்சார கிரகம் இருக்குது இல்லைங்க, இந்த கோச்சார கிரகங்கள் கோச்சார பலனை நான் எந்த இடத்துலையும் ஜோதிடத்துல சொல்றதே இல்லை. ஒரு பாயிண்ட் கூட எடுத்து சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு 7.5 சனி ஏமாப்பான். இப்ப கும்பராசி, மீனராசி, மேசராசி இவங்களுக்கெல்லாம் 7.5 சனி வந்துருக்குன்னு தொடுவாங்க. சிம்மராசி என்ன சொல்லுவாங்க, அஷ்டம சனி. என்னிட்ட அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனி சொல்லவே தான். ஓ, நீ 7.5 சனி பிடிச்சிக்கிட்டேப்பேன். நான் கோச்சார பலன்ல தொட்டு சொல்லவே மாட்டாங்க. கோச்சார கிரகங்கள் ஒரு மனிதனை கொல்லுமா? 90% கூட உங்களுக்கு பலகீனமாகும். உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் 7.5 சனி ஒருத்தனை கொல்லுமா? 7.5 சனி ஒருத்தனை கெடுக்குமா? 7.5 சனி ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆகுமா? யாரை காட்டுங்க? 50%, 90% கூட உங்களுக்கு பலன் ஆகட்டும். கோச்சார கிரகங்கள் எந்த பலனையும் கொடுக்காது. நீங்க ஆதியே நூலை எடுத்து படிச்சு பாருங்க. பழைய நூல்கள்ல திசை பலமா இருக்கணும், புத்தி பலமா இருக்கணும், அந்தரம் பலமா இருக்கணும். இதெல்லாம் பலமா இருந்தா கோச்சாரம் உங்களை ஒண்ணும் செய்யாது. திசை கெட்டு இருக்கணும், புத்தி கெட்டு இருக்குது, திசை கெட்டு இருக்குது, புத்தி கெட்டு இருக்குது, அந்தரம் கெட்டு இருக்குது, சூட்சமும் கெட்டு இருக்குது. கோச்சாரம் கெட்டு உங்களை ஆண்டவனாலும் காப்பாற்றிட்டாரு. இதுதாங்க ஸ்டார். என்ன சட்டியில இருந்தா தானே ஆப்பிள் வரும். நம்மளோட கர்மா தானே வேலை செய்யும். கர்மா தானே எல்லாத்தையும் பலன் இழக்குது. ஒருத்தன் மரணம் அடைகிறாங்க, கோச்சார கிரகங்கள் மரணம் அடையுமா? மரண தடை செய்யுமா? சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கோச்சாரத்துக்கு 50% வேலை செய்றீங்க. ஒரு ஜாதகத்துல கோச்சாரத்துல இருக்கிற கிரக நிலை இப்படி கொல்லும்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு அவனுடைய ஆயுள் காலத்துல கிரகங்கள் தான் கொல்லும். மரணத்துக்கு நிறைய விதி இருக்குது. சரலக்கணத்துக்கு 2-7 மாரகாதிபதி, சரத்துக்கு 3-8 மாரகாதிபதி, உபயத்துக்கு 7-11 மாரகாதிபதி. இந்த நட்சத்திரத்துல உள்ள கிரகங்கள் அவனை கொல்லும். உதாரணமா சொல்றேனே, இப்ப மகர லக்கணம், மகர லக்கணத்துக்கு மாரகாதிபதி யாரு? சந்திரனும் சனியும். இப்ப சந்திரன் போய் சனியோட காலில் பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துல இருக்குது. லக்னாதிபதி நட்சத்திரத்துல சந்திரன் திசை சனி புத்தி அவனை கொல்லும். கோச்சாரம் அது எங்கே போகுது? இந்த நட்சத்திரத்துல சூரியன் இருக்குது, சூரிய திசை நடக்குது, அப்பனை கொல்லும். சந்திரன் தான் அம்மாவை கொள்ளுது, சாதகன் லக்னாதிபதி தான் அவனையும் கொள்ளுது. இது கோச்சார கிரகங்கள் யாரை கொல்லும்? யாரையும் கொள்ளாது. ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டா அந்த திசை புத்தி சுய புத்திலே கொல்லுமா? இப்படி சொல்லுங்க. கோச்சாரத்துல 7.5 சனி வந்தா கொண்டு போடும், அஷ்டம சனி வந்தா கொண்டு போடும்,
3, 6, 8, 12 குரு உங்க ராசிக்கு போனா கொண்டு போனோம்னா எத்தனை பேருக்கு நமக்கு எத்தனை தப்பா வந்திருக்கான். இப்ப நான் சொல்றேன், ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டா மரணம். 6வது திசையில பிறந்தவனுக்கு 6வது திசை ஆன கிரகம் 8வது வீட்டுல இருந்தா அன்னைக்கு மரணம். 8வது திசை வந்து 6வது வீட்டுல தான் மரணம். ஒரு திசாநாதனுக்கு 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டா மரணம். ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கால் கொடுத்த கிரகம் 2 நேசம் தான் அன்னைக்கு கொள்ளும். இந்த சராசரி உபயத்துக்கு மாரகாதிபதி நட்சத்திரம் தான் கொள்ளும் இப்படின்னு நம்ம சொல்றோம். அது கொள்ளுது, கோச்சார பலம் கொள்ளாது. சரி, ஒரு ஜாதகனுக்கு தொழில் யோகம் அபிவிருத்தி அடையுது, திடீர்னு யோகம். திடீர்னு யோகம்னா 10ஆம் அதிபதி. இன்னொரு பேர் சிம்பிளா வச்சுக்கோங்க, உங்க ஜாதகத்துல ஆய்வு பண்ணுங்க, நீங்க பலன் அப்படி. ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் வேண்டாம், அவன் தொழில் செஞ்சு மேல வர முடியாது சார். 12 லக்கணம் முதல்ல அனுப்பாக்கணும். ஒரு ஜாதகம் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 போயிருச்சா தொழில் செய்ய முடியாது. ஒரு லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்துச்சுன்னா அவன் ஆகவுன்னு தொழில் செய்வான். அவனுடைய திசைபுத்தி வந்துருச்சு, அவன் கோடிக்கிட்டு பறப்பான். இப்ப மிதுன லக்கணம் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் சனியோட சாரம் ஒருத்தருக்கு, அந்த சனி உச்சம் 1 லட்சம் கோடி அதிபதி. இப்ப கோச்சார கிரகத்துல தான் பணக்காரன் முடியுமா? ஆக முடியாது. 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தா அவன் கோடீஸ்வரன். அவன் எப்ப தொழில் ஆரம்பிக்கிறானோ, தொழில் செய்ய வரானோ அன்னைக்கு அவன் தொழில் செஞ்சு பெரிய ஆளாயிடறான். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 போயிடுச்சுன்னா அவன் எந்த காலத்துக்கு தொழில் செஞ்சு மேல வர முடியாதுங்க. அப்ப 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் முதல்ல அதை பார்த்துக்கணும். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் அது இன்னொரு 3, 6, 8, 12 கெடாம இன்னொரு உச்சாதிபதி காலில் தான் அவன் எப்பவுமே தொழில் செஞ்சு முடிச்சுக்குவான். இப்ப தொழிலுக்கு எப்போ வருவான்? உதாரணமா சொன்னா, படிக்கிறான், ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு ஒரு 21 வருஷம், மேற்கொண்டு ஒரு டிகிரி படிக்கிறது ஒரு 3 வருஷம், ஒரு 25 வருஷம் ஆனா படிச்சுட்டு வேலைக்கு வந்துடுவான். வேலையை வந்து கத்துக்குவான், அந்த வேலையில தொழில மேல வந்துடுவான். இப்ப நம்ம எந்த படிப்புமே படிக்கல. பெரும்பாலும் இங்க இருக்கிற ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு டிகிரியெல்லாம் கூட 1, 2 முடிச்சிருக்கலாம். நான்லாம் படிக்கலாம், ஒரு 5வது தான் படித்தேன். எனக்கு ஒரு 25 வயசுலயே இந்த ஜோதிடர் துறைக்கு நான் வந்தேன். சின்ன வயசுலயே வந்தேன். இப்ப இந்த சின்ன வயசுல நம்ம கற்றுக் கொடுக்குது, நம்ம அதை வச்சு நம்ம ஒரு ஜீவனம் பண்றதுக்கான நமக்கு பலன் கொடுக்குதுன்னா நமக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் கெட்டு போச்சுன்னா அவன் எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் வந்து மேல தொழில் செய்ய மேல வர முடியாது. ஒருத்தர்கிட்ட வேலைக்கு வேணா போலாம். இல்ல, இப்ப 10ஆம் பாவத்துல வந்து உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அவர் எங்க இருக்கிறாரு? தனிச்சுல இருக்கிறாரு. அவர் யாரோட காலில் இருக்கிறாரு? மூலக்காரில் இருக்கிறார், கேது காலில் இருக்கிறார். கேது எங்க இருக்கிறார்? உங்களுக்கு 5ல இருக்குது, அவர் பலமா இருக்கிறார். அந்த கேது யாரோட காலில் இருக்குது? 2 பேரும் பலமாயிட்டாங்க. எப்படின்னா 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் கேதுவா மாறிட்டாரு. கேது சனி காலில் இருக்குது. அப்ப சனி அது பலமா தான் இருக்குது. அப்புறம் 2 பேரும் சனி உச்சா, அப்ப நல்லதான் இருக்குது தொழில். உங்களுக்கு தொழில் எந்த ரூபத்திலையும் ஜெயிச்சு போவீங்க. சோச்சியத்துறைக்கு வந்துட்டீங்களா, ஒரு அளவுக்கு சோச்சியத்துல ஃபேமஸ் ஆயிரு. இதுதாங்க நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. இந்த கோயில்பட்டி தங்கப்பாளையன்னு பாருங்க, இப்போ உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிறாருல்ல, அவர் என்ன பண்ணுவாரு, என்னோட வீடியோன்னு வந்தா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தூங்கவே பார்ப்பாங்களாம். அவர் சொன்ன விதி அவரோட ஜாதி சன சொந்த பந்தத்துல இருக்கா. இப்ப நீங்க சொன்னாரு, இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்ட மாதிரி உங்களுக்கு கடகலக்கணம் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் கெடல. அப்ப கிரகம் கெடாது, வலிமையா இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப அவருடைய ஜாதகத்துல இருங்க, அவருடைய ஜாதகத்துல அவருக்கு நான் சொன்னேன், ஒரு கிரகம் நீசமா இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம் கெட்டு போயிடும், பலன் இழந்துடும் அப்படின்னு சொன்னேன். அவரு கண்ணியில சுக்கிரன் நீசம், அதுக்கு 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம் எதுங்க? கண்ணியில சுக்கிரன் நீசம் அவருங்க. கோயில்பட்டி தங்கப்பாடியனுக்கு மிதுன லக்கணம், கண்ணியில சுக்கிரன் நீசம், அதுக்கு 6ஆம் பாவமும் கண்ணிக்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் கெட்டு போயிடும். லக்கணத்துக்கு 9, 11 கெட்டு போயிடுச்சு அவருக்கு. அப்படின்னு நான் சொன்னதுக்கு பிறகு அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரான். 9ஆம் பாவம் அப்பனா அவங்க அப்பா செத்துக்கு இளவு போட அப்படின்ட்டார்.
11ஆம் பாவம் அண்ணனா, ஒரு அண்ணா ஒரு அக்கா 2 பேரும் போயிட்டாங்க. குப்பைக்கு சமன்னாரு. இந்த மாதிரி நாம ஒரு விதி சொன்னா அந்த விதியை உங்க ஜாதகத்துல ஒப்பிட்டு பார்த்து பலமா இருக்குதா பலவீனமா இருக்குதா பார்த்துக்கணும். இப்ப லக்னத்தை பத்தி பாத்தீங்கன்னா பொதுவா லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்துல இருக்கணும்னு சொல்றது. லக்னாதிபதி சூரியன் லக்னாதிபதி சூரியன் செவ்வாய் சனி 3 பேரும் பாவகிரகமா. இந்த 3 பேரும் பாவகிரகம் வந்து கேந்திரம் திரிகோணத்தில் இல்லாத இடத்துல கூட பலம் பெறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி சூரியன் செவ்வாய் சனியாக வந்தா 3, 6, 10, 11 அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தோ அதுவும் பலம் தான். இப்போ உங்களுக்கு நான் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு பாருங்க 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன் அது 6 இருக்குதா. அப்ப 3, 6 அது பலமா, 10, 11 பலமா, இப்படி எல்லாம் விரிவை எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன சுகநாடி முறை அற்புதம் பலன் செய்யும். நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்து நாமளும் அதில் ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக சொல்லலாம்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் தலைவர் வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி கூறி விளம்பரம். நன்றி, வணக்கம்.